அச்சோ! பூமி கதை இன்னைக்கு கந்தல் தான். கொன்னு எடுக்க போகிறாங்களே பாவம் பூமி. பூமி, சாரதா, கிருஷ்ணபிரசாத் 3 பேரும் ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க. சாரதா சொல்கிறாங்க, ரொம்ப நாளாக நீங்கள் ஹாஸ்பிட்டல் ஃபுட்டே சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போயிருக்கோம், இன்றைக்கி நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சாப்பாடு ஊட்டி விடுறாங்க. பூமி அத்தையும் மாமாவையும் அப்படி எமோஷனலாக பார்த்துட்ருக்காங்க. இவங்க 3 பேரும் ஒரு எமோஷனலாக கனெக்ட் ஆகி உட்காந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக ககன் வராரு அதே ஹோட்டலுக்கு. ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறாரு. இந்த பக்கம் கிருஷ்ணா சொல்கிறாரு, நான் என்ன சின்ன குழந்தைய எனக்கு ஊட்டி விட்டுட்ருக்கேன், நீங்கள் 2 பேர் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல, நான் போய் வாங்கிட்டு வரேன் மாமா, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமி அவங்க 2 பேருக்கும் சாப்பாடு வாங்குறதுக்காக எந்திரிச்சு போகிறாங்க. பூமி அந்த பக்கம் போக ககன் இந்த பக்கம் இவங்க பக்கத்து டேபிள்லேயே உட்கார்றாரு. சாரதாவும் பார்க்கல, கிருஷ்ணாவும் பார்க்கல. ஆர்டர் பண்ண ஃபுட்டை கையில் தூக்கிட்டு வராங்க பூமி. பார்த்தா பக்கத்து டேபிளில் ககன். ஒரே ஷாக் அவங்களுக்கு. இவங்க ஷாக் ஆகி நிற்கிறத ககனும் பார்த்துட்றாரு. அவருக்கு ஒரு ஷாக். நீ என்ன இங்கே, அதுவும் 2 பிளேட் வச்சுருக்க, யார் கூட வந்திருக்க அப்படின்னு கேட்குறாரு. பூமியோட லொல்லுக்கு அளவே இல்லாமல் போச்சு. மனசில் பெரிய சூப்பர் ஸ்டார் நினப்பு. பூமி சொல்கிறாங்க, அது மாமா, சிங்கம் சிங்கிளாக தான் வரும், சிங்கம் நல்லா சாப்பிடும்ல, அதுதான் எனக்கு 2 பிளேட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை பார்த்து பொறாமப்படாதீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்துலேயே உட்காந்துடுறாங்க. என்னடா ரொம்ப நேரம் ஆச்சே, பூமி இன்னும் காணமேன்னு சொல்லி சாரதா எந்திரிக்கிறாங்க. பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க, பூமி உட்காந்துருக்காங்க. அதுக்குள்ளே பூமி சைகை பண்ணி ககனை காமிச்சிடுறாங்க. உடனே சாரதா டென்ஷன் ஆகி டக்குன்னு உட்கார, கிருஷ்ணா உடனே என்ன சாரதா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, ஷூ அமைதியாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சைகை பண்ணி கிருஷ்ணாவை அமைதிப்படுத்துகிறாங்க. அவருக்கு ஒன்றுமே புரியல. இன்னும் இந்த சிச்சுவேஷனை மோசமாக்குறதுக்கு கிருஷ்ணாவுக்கு திடீர்னு பயங்கரமாக இருமல் வந்துருச்சு. தண்ணி வேற பக்கத்தில் இல்லை. பின்னாடி இருக்கிற ககன் அவர் இருமல் சத்தம் கேட்டு தண்ணி பாட்டிலை பின்னாடி பாஸ் பண்ணுறாரு. இவரும் அவரை பார்க்கல, அவரும் இவரை பார்க்கல. கிருஷ்ணா தண்ணியை குடிச்சிட்டு பாட்டிலை திரும்ப கொடுத்துட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறாரு. ககனுக்கு ஒரே ஷாக். இந்த குரல் எங்கேயோ கேட்டிருக்கோமே அப்படின்னு. அவர் திரும்பி அவரை பார்க்குறதுக்குள்ள தேங்க்யூ மாமா தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறாங்க பூமி. அவருக்கு தண்ணி கொடுத்தா நீ என்ன தேங்க்யூ சொல்கிற அப்படின்னு கேட்க, இல்லை மாமா அவங்க நல்ல மனசுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. ககன் இங்கேருந்து எப்படியாச்சும் கிளப்பி விட்டுறமேன்னு பார்க்குறாங்க பூமி. சட்டுன்னு ஒரு ஐடியா பண்ணுறாங்க. சாம்பார் எப்படி இருக்குன்னு அவர் பக்கத்தில் கொண்டு போகிற மாதிரி கொண்டு போய் சட்டையில் கொட்டி விட்டுறாங்க. அவர் டென்ஷன் ஆகி எந்திரிச்சு கத்த, கரெக்டாக கிருஷ்ணாவும் பார்க்க சாரதாவும் பார்க்க 2 பேரும் பயந்து போய் டேபிள் கடியில் போய் ஒளிய. ககன் அதுக்குள்ளே ஷர்ட்டை க்ளீன் பண்ண போகிறேன்னு பூமியை திட்டிகிட்டே போகிறாரு. அவர் பாத்ரூம்குள்ளே போன உடனே பின்னாடியே போன பூமி வெளியில் கூட்டி கதவை லாக் பண்ணிவிட்டு ஓடி வந்துடுறாங்க. 3 பேர் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிடுறாங்க. அப்புறம் ஒரு கதவை தட்ட வெயிட்டர் திறக்கிறாரு. ஆள் உள்ளே இருக்கும்போது எதுக்கு சார் கதவெல்லாம் பூட்டுறீங்க அப்படின்னு ககன் கேட்க, நான் எங்கே சார் பூட்டினேன், உங்கள் கூட வந்த பொண்ணு தான் பூட்டுச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெயிட்டர் போகிறாரு. இன்னைக்கு பூமி கதை கந்தல் தான். அடுத்து என்ன நடக்க போதோ தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.